மாணிக்க வாசகரை இறைவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவர் இறை அனுபவத்துல மூழ்கி திளைத்து கண் திறந்து பார்க்கும்போது அங்க குருவா வந்த இறைவனையும் காணோம், அங்க அவரோட இருந்த அடியார்கள் யாரையும் காணோம். மாணிக்க வாசகரை மட்டும் இறைவன் தனியா விட்டுட்டு போயிடுவாரு. அப்போ மாணிக்க வாசகர் இறைவனை நோக்கி சொல்லுவாரு, நாயை போல இழிந்த என்ன நீ ஆட்கொண்டிருக்க அப்படின்னா அது உன்னோட கருணை தான். ஆனா என்னை நீ ஆட்கொண்டு உன்னோட கூட்டிட்டு போகாம இப்படி விட்டுட்டு போயிட்டியே, அதுக்கு காரணம் நான் மலையளவு செஞ்ச குற்றம்தான் காரணமா? அப்படி அந்த குற்றம்தான் காரணம் அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன். மலை போல இருக்கிற என்னோட குற்றத்தை இந்த உயிரோட குணமே இப்படித்தான், இந்த மனிதனோட குணமே இப்படிதான், தவறு செய்யறது மனித இயல்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த உயிரோட குணமே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு மன்னிச்சாதான் என்ன, கெட்டா போயிட போகுது, உன்னை யாரு கேட்க போறா? என்னோட இந்த குற்றத்தை எல்லாம் மன்னிச்சு என் மேல இறக்கப்பட்டு எனக்கு அருள் புரியக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. இத குன்றே அணையா குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது, இறங்கிடாய் என் தோள் முக்கன் எம்மானே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. சிவபெருமான் ஆட்கொண்டதுமே எவ்வளவு கொடுவினைகள் இருந்தாலும், அதாவது எவ்வளவு தீவினைகள் இருந்தாலும் அதெல்லாம் அழிஞ்சிடும். அப்போ வினைகளே இல்லாத நிலையில மாணிக்க வாசகர் இறைவனோட கலந்திருக்கணும்ல. ஆனா இறைவன் அப்படியெல்லாம் செய்யல. இறைவன் அப்படி செய்யாம மாணிக்க வாசகரை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா அது திருவாசகம் என்ற தேனை தர்றதுக்காகத்தான். இது இறைவன் செஞ்ச திருவிளையாடல். இறைவன் அவனோட அடியவர்கள் குற்றங்கள் செஞ்சாலும்